அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். புதியதொரு கதையில் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். உயிரே உன்னை தேடி. இதயங்கள் ஒன்றாய் இணையும் திருநாளாம். 1000 நல்ல உள்ளங்கள் மனதால் வாழ்த்து பாட, அட்சதையை வாரி இறைக்க, மணமகன் தன் இணையின் கைப்பற்றி திருமாங்கல்யம் அவள் கழுத்தில் சூட்டி மங்கள குங்குமம் அவள் நெற்றியில் வைக்க மகிழ்ந்திடுமே அதனை கண்டு பூரிக்கும் நெஞ்சங்கள் அனைத்தும். அந்த கல்யாண வீடே களைகட்டி இருந்தது. மணமகன் மணமகளின் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டும் அந்த சமயம் சுற்றி இருந்த உறவுகளெல்லாம் அட்சதை தூவ, நண்பர் கூட்டமெல்லாம் கிண்டல் செய்து கைத்தட்ட இனிதே நடந்தேறியது அந்த திருமணமும். மணமக்களின் அருகே இருந்த இரு இளைய மணமக்களும் நாளை இதேபோல் ஒன்றிணையப் போவதை உணராமல் தங்கள் தலையின் மீது பட்ட அட்சதையை தட்டிவிட்டு கொண்டிருந்தன. தன் நண்பனுக்கு வாழ்த்து கூறி கீழிறங்கினான் மித்ரன். இங்கே அதேபோல் தனது பெரியம்மா மகளின் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த அழகு தேவதையாய் தன் பாவாடையை தூக்கி பிடித்த வண்ணம் அவன் பின்னாலேயே இறங்கினாள் ஒருத்தி. ஹேய், எங்கடி போற என்ற சகோதரியின் கேள்விக்கு, அங்க ஒரே நெரிசலாக இருக்குக்கா, என்னால் மூச்சு கூட விட முடியல, ப்ளீஸ் நான் போய் மணப்பெண் அறையில் இருக்கேன் என்று வீட்டு படி இறங்கியவள் படிகளை கவனிக்காமல் பாவாடை தடுக்கி விழப்போக தன் முன்னே சென்றவளின் முதுகின் மேல் விழுந்தாள். தன் மேல் தன் தோளில் வந்து விழுந்த பச்சை கிளி யாரென்றும் சற்று திகைத்தவன் திரும்பியும் பாராமல் தன் கழுத்தில் சுற்றி அவள் கையை பற்றி தாங்கி பாத்துமா என்று விட்டு சென்றான். விழுந்தவளுக்கு தான் வெட்கமாய் போனது. ச்ச, இப்படி ஒருவன் மேல் விழும்படியானதே என்று உடன் பிறந்தவளை மனதால் பூஜித்தவளாய், சாரி மன்னிச்சிடுங்க என்று தலைகுனிந்து மன்னிப்பு கேட்கவே அவளும் அவன் முகத்தை பார்த்தாள் இல்லை. அவள் மன்னிப்பை ஏற்பவனாய் தலையை மட்டும் ஆட்டி இட்ஸ் ஓகே என்று விட்டு விடுவிடுவென இறங்கி சென்றவனின் அசாத்திய உயரம் அவளை பிரமிப்பில் ஆழ்த்தியது. அப்பாடா, இப்படி பனைமரத்தில் பாதியாய் இருக்கிறான், அதுவும் இல்லாமல் ஒல்லி என்றும் சொல்ல முடியாத திடகாத்திரமான உடல். இங்கே நடந்தவனுக்கும் அந்த குரல் மனதை சுண்டி இழுக்க, ஒரு முறை அவள் முகத்தை பார்க்கலாமா என்று திரும்பியவன் அங்கே யார் தன்மேல் விழுந்தது என்றே தெரியாமல் குழம்பினான். ஒரு புன்னகையை செலுத்தி நண்பர்களுக்காய் ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு விரைந்தவனை வரவேற்க அலங்கோலமாய் கிடந்த அறைதான் இருந்ததே ஒழிய ஒரு ஈக்காக்காவை காணவில்லை. எல்லாம் கீழேதான் இருப்பார்கள். எப்படியும் இந்நேரம் சாப்பிடும் அறை களைகட்டி இருக்கும். மணியை பார்த்தான். காலை 7 மணிதான். இப்போதே சாப்பிட பிடிக்காதவனை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து சற்று நேரம் படுக்கையில் விழ விடியலிலேயே எழுந்தவனுக்கு தூக்கம் தானாகவே கண்களை சொக்கியது. அதை கலைக்கவென்றே யாரோ மைக்கை ஆன் செய்ய அவன் படுத்திருந்த அறைக்கு அடுத்திருந்த ஸ்பீக்கர் அலறியது. இது வேறு ஒரு தொல்லை. நினைத்தாலும் கல்யாண வீட்டிலும் சாவு வீட்டிலும் தூங்க முடியாது. இந்த மைக் செட்காரர்கள் செய்யும் தொல்லை இருக்கிறதே, அப்பப்பா, சரியாய் மக்கள் தூங்குமிடமாய் பார்த்துதான் ஸ்பீக்கரை கட்டுவார்கள் போல என்று எண்ணியவனுக்கு யாரோ பேசும் ஒலி கேட்டது. இன்று திருமணம் செய்து கொண்டா என் அக்காவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பேசியது ஒரு பெண் குரல். அதனை தொடர்ந்து பல பேரும் வாழ்த்த, இறுதியில் ஒருவன், இப்போ நம்ம மாது எல்லாருக்கும் தன் இனிமையான குரலால் ஒரு பாட்டு பாடுவாள் என்று யாரையோ கோத்துவிட்டு செல்ல, அந்த பெண் ஐயையோ என்னால் முடியாது, நான் பாடமாட்டேன் என்று மறுத்து கொண்டிருந்தது அனைத்தும் தெள்ள தெளிவாய் மைக்கில் கேட்டது. இந்த கூத்தெல்லாம் மைக்கை ஆஃப் செய்துவிட்டு செய்ய வேண்டியதுதானே, ச்ச என்று சலித்தவன், காற்றில் என்று இழுத்தவளின் தொண்டை கமர என்று தொண்டையை வேறு செருமினாள் அந்த பெண். கொடுமை, இவள் கண்டிப்பாய் பாடிக்கொள்ளப் போகிறாள். 2 தலையணைகளை எடுத்து தன் காதுக்கு கொடுத்து அழுத்தி கொண்டான். பிறகு மீண்டும் தொடங்கியவளின் குரல் முதலில் சற்று கமறிய போதும் பின் மெல்ல மெல்ல வெண்ணையாய் கரைந்து வழுக்கி கொண்டு சென்றது. தானாகவே மித்திரனின் கரங்கள் அவன் காதினிலிருந்து விலக அந்த இனிமையான குரல் காதன் வழி சென்று இதயத்தை நனைத்தது. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் சூழலில் அழகாக அமுதும் ததும்பும் இசையாக
மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து. அழகான ராகத்தோடு பாடியவளின் குரலில் மெய் மறந்துதான் போனான் மித்ரன். மெய்மறந்து இருந்தவளை அவளின் குரலே எழுப்பியது. பாமாரிகரிக. அப்பாடலில் வரும் ஸ்வரங்களால் அவள் குரல் சுண்டி இழுக்க வெளியேறியவன் அவசரமாய் படிகளில் இறங்கி ஓடி வந்தான். தன் மனதை குரலால் சுண்டி இழுத்தவளை காண இவன் விரைந்து வந்து கொண்டிருக்க, இங்கே கண்மூடி ஸ்வரங்களை முடித்தவள் மீண்டும் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா என்று முடிக்க, கண் திறக்கவும் ஓடி வந்து தன் முன்னால் நின்றவனின் முகத்தை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து போனாள். தன் மனவானில் உலா வந்து கொண்டிருக்கும் தன் கண்ணனின் முகத்தை அப்பாடலை முடிக்க கண்முன்னே காணவும் அதிர்ச்சியில் நின்றவளை கைதட்டும் ஒளி கலைத்தது. இங்கே ஓடி வந்தவனின் முகம் அப்படியே மாறிப்போனது. வரும்போது அவன் முகத்தில் இருந்த ஏதோ ஒன்று இப்போது காணாமல் போயிருந்தது.